அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிநாடு வாழ் அடிமைகளுக்கு போனஸ் என்ன, லீவு என்ன, இனி எதுவுமே கிடையாது பங்கடா அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். உரிமைகளுக்காக போராட வேண்டிய மக்கள், ஆனால் இன்னைக்கு அதே உரிமைகளை வைத்து அந்த மக்களே அந்த மக்களை தாழ்த்திக்கிறாங்க அப்படின்றது தான் கவலைக்குரிய விடயம். உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் எவ்வளோ ஒரு போராட்டம், எவ்வளோ ஒரு கஷ்டம், எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளோ பேர் எவ்வளோ விதங்களில் பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. செய்தி போடுற நான் உட்பட இன்னைக்கு நாட்டுக்கு கூட அடி எடுத்து வைக்க முடியாது. கிட்டத்தட்ட 13 கேஸ், 8 கேஸ் முடிஞ்சு இன்னும் 5 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. 3 கேஸுக்கு வந்து நாட்டுக்கு போகவே முடியாது, பயணத்தடை விதிச்சிருக்கிறாங்க. ஏன்? போனஸை பற்றி பேசினதுக்காக. இன்னைக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சா இந்த போனஸை பற்றி நம்ம பப்ளிஷ் பண்ணி. ஆனால் இப்போ தான் இந்த போனஸுடைய அந்த விவரம் மக்களுக்கு ஒரு அளவுக்கு பிடிப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடி போடா போனஸ் ஆகுது, மண்ணங்கட்டி ஆகுது, வேலையை செஞ்சுட்டு சம்பளத்தை எடுத்துகிட்டு போனாலே போதும் அப்படின்னு நிலைமையில் இருந்தவங்க இப்போ ஒரு அளவுக்கு இதை வாங்கணும் அப்படின்ற முயற்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த லீவும். விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனர் மிஸ்டர் கணேஷ் வந்து அபுதாபி, துபாய், குவைத் இந்த மாதிரியான நாடுகளுக்கு அவங்க எக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ரிமெண்ட் பண்ணி பேசி தொழிலாளர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறாங்க. ஆனால் அது எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த போனஸ் சம்மந்தமாக நாங்கள் பேசும்போதும் போனஸை முதலாக கணேஷ் தான் கொடுக்கறதுக்கு இங்கே ஃபாரின் ஏஜென்ட்டோட பேசி அந்த டீலிங்கை பண்ணினது. ஆனால் இப்போ இந்த லீவு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடி, இந்த லீவு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு ஷெடியூலில் வந்துடுச்சு இல்லையா. இப்போ போனஸ்ன்றது எப்படியுமே 2 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு எடுக்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 வருஷம் முடிஞ்சால் தான் போனஸ். அப்படி இருக்கிறதால போனஸ் வந்து உடனே இப்போ நான் நேற்று தான் வந்தேன், இன்றைக்கி எனக்கு போனஸ் வேணும்னு கேட்க முடியாது இல்லையா. 2 வருஷம் அதுக்காக காத்திருக்கணும். ஆனால் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் லீவுன்றது வந்து 7 நாள்லேயே கிடைக்க வேண்டியது. இந்த வந்து 7 நாள்லேயே கிடைக்க வேண்டிய லீவை இவங்களால சரி அதுக்கு பார்த்துக்கலாம், நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், நிச்சயமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியாது வாக்குறுதி கொடுத்து. ஏன்? இப்போ இங்கே கணேஷ் வந்து அவருடைய இங்கே ஃபாரின் ஏஜென்ட்டோட பேசி டீல் பண்ணி இப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தான் நான் தொழிலாளி தருவேன் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க செய்கிறாங்க. அதனால் அது வந்து சாத்தியம். ஆனால் இவங்க மற்ற ஃபாரின் ஏஜென்ட்டுகளோட எல்லாம் இவங்களுக்கும் பேசி அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? பிஸ்னஸோடையும். ஏன்னா நாம் அனுப்ப போகிறது அடிமைகள். இந்த அடிமைகளுக்கு சுதந்திரமா, சொகுசா, போனஸா? போங்கடா அடிமைகளை போய் அடிமைப்பட்டு வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நாடு வந்து சேருங்கடா அப்படின்ற நிலைமையில தான் இன்னமும் நிறைய இந்த மனித வியாபாரிகள் இருக்காங்களே, ஒரு சில ஏஜென்ட்டுகள் நம்மளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு சில அதிகாரம் மட்டுமும் அவங்களுக்கு அடிமை. ஆனால் இதே இந்த லீவு கதை இருக்கு இல்லையா, இந்த லீவுக்கான இது இருக்கு இல்லையா, இது வந்து இன்றைக்கும் செயல்முறையில் இருக்குது. பிலிப்பைன் நாட்டவர்கள் சரி சாதாரணமாக இன்றைக்கி அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லீவு இல்லை. ஆனால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்ணினா மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு 4 மணிக்கு ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க சில வீடுகளில் வேலை தொழிலாளர்கள். இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. அது மாதத்தில் ஒரு நாள் லீவுக்கு போவாங்க நிறைய பிலிப்பைனிகள், நடைமுறையில் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து லீவு கொடுக்கணும் அப்படின்றது இந்த நாட்டுடைய தொழிலாளர் சட்டம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இது வந்து நாம் கம்பல் பண்ணி கேட்கலையே, யாரையுமே இந்த கம்பல் பண்ணலை, அதாவது யாரையுமே நாம் என்ன சொல்கிறது, அதுக்கு அழுத்தம் கொடுத்து நாம் கேட்கல, நம்மளுடைய உரிமை, இந்த நாட்டுடைய சட்டம். ஆனால் அதை பெற்றுத்தாரத்துக்கு இந்த ஏஜென்ட்டுகளுக்கு முடியாது. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கும். இப்போ ஒரு ஸ்பான்சர்ட்ட வந்து நீங்கள் மாதத்துக்கு 4 நாள் ஆஃப் கொடுக்கணும், சம்பளம் சரியாக கொடுக்கணும், சோப்பு சீப்பு அது இது எல்லாமே கொடுக்கணும், தங்கமிடம் கொடுக்கணும், 2 வருஷம் முடிஞ்சால் போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு எக்ரிமெண்ட் போட இப்போ வர பிலிப்பைனிகள் வந்து அது ஆரம்பத்துலேருந்தே அவங்க
அதை அமோகமாக செயல்படுத்தி வந்துட்டாங்க. இப்போ புதுசாக நம்ம ஆளுங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் பழக்கம் இல்லை இல்லையா, கொடுத்து பழக்கப்பட்டிருந்தா ஓகே, பழக்கம் இல்லையா, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அப்போ எனக்கு இந்த நாட்டுக்காரங்க வேணாம், நான் வேற நாட்டுக்காரங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், இலங்கையர்கள் தேவையில்ல அப்படின்ற நிலைமைக்கு அவங்க போக பார்ப்பாங்க. ஆனாலும் இதை நம்ம எல்லாருமா சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது 10 டாப் 10 நாடுகளுக்குள்ள இலங்கையும் அடங்கி இருக்குது. இலங்கை நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் தொழிலாளர்கள் தருவோம் அப்படின்ற ஒரு சரியான டீலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எப்படியுமே அவங்களுக்கு எடுத்துதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. என்னை பொறுத்தவரையில் என்னோட வியூகப்படி போனஸ் ஆரம்பித்து ஒரு 4 வருஷத்துக்கு பிறகுதான் அது இன்னைக்கு மக்களிடையில ஒரு பேசு பொருளாக மாறி இன்னைக்கு முயற்சி செய்யணும், நம்மளுக்கும் வேணும் அது அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு இதை பற்றி பேச ஆரம்பிச்சதுலேருந்து இதுக்காக நம்ம போராடும் போது இன்னொரு 10-20 வழக்கு நம்மளுக்கு மேலே விழலாம். அது யார் யார் போடுவாங்கன்னு சொல்ல தெரியாது, என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்ல தெரியாது எனக்கு இந்த போராட்டத்துக்காக. அதே போல் இன்னொரு 4-5 வருஷம் போன பிறகு 4-5 வருஷம் போன பிறகு இதுவும் ஒரு நடைமுறையாக இருக்கும். அதுதான் நமது போராட்டம். அதே மாதிரி தான் இந்த போனஸ் எடுக்க போகும்போது ஒரு சில நேரங்களில் சில தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, யுத்தம் நடக்குது. இன்னைக்கு யுத்தம் நடக்கும்போது சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் சாகுறாங்களா? இல்லை, எத்தனையோ பொதுமக்கள், அப்பாவி, குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாருக்குமே உயிரிழப்பு ஏற்படுது. ஒரு யுத்தம் என்றது மாதிரி தான் இந்த போராட்டம். ஒரு போராட்டம் நடக்கும்போது அதில் நிறைய பேருக்கு பாதிப்பு வரும். இதை ஆரம்பித்து வச்சு நானே பாதிச்சு போய் தான் இருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் போனஸோட போகிறாங்க. அது உண்மையிலே மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதே இந்த லீவும் பாருங்க காலப்போக்கில் நடைமுறைக்கு வந்துடும். அப்போ எல்லாரும் சிந்திப்பாங்க. முயற்சி செய்வோம் மக்களை, முயற்சி செய்வோம். காலத்துக்கும் அடிமையாகவே இருந்து சரி வராது. அதே மாதிரி இந்த இப்போ இன்னொரு கதை என்னென்னா, மெயினான கதை, லீவு கொடுத்தா ஆம்பளையோட போய் படுக்கணும்னு நினைக்கிறவோ படுக்கத்தான் செய்வா. அது வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை. எத்தனை நியூஸ் நாங்கள் எத்தனை வீடியோ போட்டுக்கிறோம். சொந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற வீட்டுக்குள்ளே ஒருத்தனை வரவழைச்சி ரூமுக்குள்ளே இருந்து மாட்டின கேஸ். அரிப்படுத்தவங்களுக்கு அது என்னதான் சொன்னாலும் அது நடந்து தான் தீரும், சரியா? ஆனால் ஒழுக்கமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்களுக்கு வெளியில் என்றைக்கும் ஜெனுவினா இத்தனை தடவை வெளியில் போய் வந்திருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமாக அவங்க வெளியே போகிறாங்க, லீவுக்கு போகிறாங்க, வராங்க, நிம்மதியாக நல்லபடியாக வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தோடு நல்லா இருக்கிறாங்கன்னு தொழிலாளர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் தவறு செய்கிறவங்களை மட்டுமே நாம் குறிக்கோளாக கொண்டு இதை செயல்படுத்த முடியாது. பார்க்கலாம், சிந்திச்சு செயல்படுங்க. காலத்துக்கும் அடிமையாகவே இருக்கிறதா, இல்லை நம்மளுக்கும் ஒரு நியாயத்தை நம்ம பெற்றுக்கொள்றதான்னு. அதே மாதிரி இன்னொன்று யோசிப்பாருங்க, இன்னும் 10 வருடம் இல்லை, இன்னும் 100 வருடம் போனாலும் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இந்த வெளிநாடுகளுக்கு வாரது தொடர்ந்துகிட்டே இருக்கும் சைன். அப்போ நம்மளுக்குரிய போராட்டத்தை நம்ம இந்த டைம்ல ஆரம்பிச்சாதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு சரி நிம்மதியான முறையில் இந்த நாடுகளை வேலை செய்வாங்க. இல்லை அவங்களுக்கும் அதே அடிமை வாழ்க்கை தான். சிந்தித்து செயல்படுங்க மக்களே. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742 800800.